பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கி அங்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி நீக்கப்பட்ட சூழ்நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், வைரமுத்து உள்ளிட்ட பலர் இந்த உரிமையியல் வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இப்போது ஓபிஎஸ் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவில் இணைந்து சபாநாயகராகிவிட்டார். மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதே போல வைத்திலிங்கமும் திமுகவில் இணைந்து விட்டார்கள். வேறு கட்சிகளில் இவர்கள் இணைந்து விட்டதால் அந்த உரிமையியல் வழக்குகளின் முகாந்திரம் கேள்விக்குறியான சூழ்நிலையில் இன்று அந்த வழக்குகளை வாபஸ் பெறுவதாக ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் அந்த மனுக்களை வாபஸ் பெற்று விட்டார்கள். இதனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது எதிராக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் முடித்து வைக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு அந்த பிளவுக்கு காரணமானவர்கள் மற்றும் பிரிந்து சென்றவர்கள் வேறு வேறு கட்சிகளில் ஐக்கியமாகி அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் சபாநாயகராகவும் ஆனதை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட உரிமையியல் வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டதால் அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில், சட்ட ரீதியான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன. இதையடுத்து இபிஎஸ்க்கு எதிரான அந்த பொதுநல அந்த உரிமையியல் வழக்குகள் முடித்து வைக்கப்படுவதாக சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் வகையில், சட்ட ரீதியான அந்த சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படும் வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிக்கும் வகையில் இந்த உரிமையியல் நீதிமன்ற வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு இன்று முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி.